5வது விஷயம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, சரிங்க எல்லாம் ரைட்டு. சிஎஸ்கே எதுக்கு ஜடேஜாவ விட்டுக் குடுக்க இப்படி தயாரா இருக்குது? ஜடேஜா வந்து சிஎஸ்கேவின் லீடிங் விக்கெட் டேக்கர் இப்போ. ஜடேஜா வந்து இந்தியன் டீமுடைய பெஸ்ட் ஆல்ரவுண்டர். வேர்ல்டுல நம்பர் 1 ஆல்ரவுண்டர் இன்னைக்கு. ஸ்பின்னர் ஆல்ரவுண்டர் யாருப்பா இன்னைக்கு நம்பர் 1ன்னு கேட்டீங்கன்னா, ரவிச்சந்திரன் அஸ்வின் ரிட்டயர் ஆயிட்டாரு. சகிப் அல் ஹசானுடைய அந்த இதெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இப்ப யார்ரா இந்த உலகத்துல இப்போ நம்பர் 1 ஆல்ரவுண்டர் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஸ்டேஜ்ல மேல நிக்கிற இடத்துக்கு வந்துட்டாப்ல இன்னைக்கு வந்து நம்பர் 1 அடிச்சுக்க இவருக்குன்னு யாருமே கிடையாதுன்னு ஒரு போட்டியே இல்லாத ஒரு ஸ்பின்னர் ஆல்ரவுண்டரா இருக்கிறாரு இவருதான். அப்படிப்பட்ட இடத்துல இருக்கும்போது ஃபீல்டிங், பேட்டிங், பவுலிங்னு எல்லாமே பண்ணக்கூடிய இவரை ஏன்டா சிஎஸ்கே விடுறதுக்கு ரெடியா இருக்குது அப்படின்னு கேட்டா, சிஎஸ்கே இஸ் ரெடி டு இவால்வ். அதாவது வந்து இவருக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட் இல்ல. அவர் வந்து லோவர் மிடில் ஆர்டர்ல விளையாடும்போது நம்பர் 6 நம்பர் 7ல வந்து விளையாடும்போது இந்த லாஸ்ட் டெத் ஓவர்ஸ்ல எல்லாம் இவர் வந்தாலும் இந்த யார்க்கரை போட்டா யார்க்கரை டிக் பண்ணி அடிக்க முடியல. மெகா ஹிட் 6 அடிக்க முடியல. ஸ்ட்ரைக் ரேட் 120 135லே தடுமாறுறாரு. கன்வெர்ட் பண்ணி வந்து இந்த 2s 4s 4s 6 மாத்திர அந்த ஹார்ட் ஹிட்டிங் கெப்பாசிட்டி உடைய ஆளா இவர் இல்ல. ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி அங்கங்க லூஸ் பால் வந்து அடிச்சிருவாருன்ற ஒரு பிளேயரா இருக்கிறனால இவர்னால வந்து ஒரு பினிஷர் ரோல சரியா தோனியோட சேர்ந்து பண்ண முடியல. தோனியே ஏற்கனவே 44 வயதில் இருக்கக்கூடியவர் இப்ப இருக்கிற ஸ்டாண்டர்ட் ஆஃப் பவுலர்ஸ்க்கு ஏத்த மாதிரி போட்டி போட கஷ்டப்படுறாரு. சில 24 சீசன்ல செம்மையா விளையாடுனா 2025 சீசன்ல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆனா இருக்கும்போது ஜடேஜாவும் அதே கேட்டகரியில வரனாலதான் இப்ப ஒரு பெரிய யோசனை போய்கிட்டு இருக்குது.